வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீசன். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்ப சிம்பிள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை கழுவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இந்த மசாலா போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது ஒரு 80% குக்கான பிறகு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா இதை ஆற விட்டுக்கலாம். தம் பிரியாணினாலே அந்த கிறிஸ்பியான ஃப்ரைடு ஆனியன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஆனியன் எடுத்து ஏர் ஃப்ரையரில் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை நார்மலாக எண்ணெயிலையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். இது கூட நெய் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இது கூட மஞ்சத்தூள் போட்டோன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக ஆகிடும். மஞ்சத்தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணுற ஸ்டேஜை இதை ஆட் பண்ணிவிட்டு முக்கியமான ஐட்டம் கெட்டி தயிர். இது 1லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கனை நான் கழுவி அதில் வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கன் பீஸெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்க வதக்க இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு நல்லா இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு. இது அப்படியே நல்லா வெந்துட்டே இருக்குது. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளேயே சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பிரியாணி லேயர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் அதுலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்துகிட்டு அடியில் கொஞ்சம் கிரேவி வச்சுட்டு அது மேலே ரைஸ் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்த ரைஸை லேயர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதியில் பண்ணால் கூட இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சீரக சம்பா எப்பயுமே அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த ரைஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன்ஸை மேலே போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த லேயர் திருப்பியும் இன்னொரு வாட்டி சிக்கன் வச்சுட்டு இதே ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குங்குமப்பூவை நான் பாலில் ஊற வச்சுருந்தேன், அதை இந்த மாதிரி அங்கங்கே படுற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ மேலே மீதி இருக்கிற ஆனியனும் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி அதெல்லாமும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தம் பண்ண போகிறோம்ல, அதுக்காக மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ இந்த மாதிரி பிசைஞ்சு இதோட பாத்திரம் ஒட்டி அதே மாதிரி சர்க்கிளாக போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த சாக்கோல் ஃப்ளேவருக்காக நடுவில் கொஞ்சம் நான் அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு அதில் கறி தொண்டை வச்சுட்டு இது மேலே நம்ம லைட்டாக எண்ணெய் இல்லை நெய் போட்டுக்கலாம். ஸோ வந்த உடனே டக்குன்னு இதை மூடிட்டு கரெக்டாக இதை நம்மள ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான தம் பிரியாணி நம்மளுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த சாக்கோல் ஃப்ளேவரோட யம்மியாக ரெடி ஆகிடும். ஸோ இதை வெயிட் பண்ணி திறந்து பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாவே நல்லா வெந்துட்டு இருக்கும், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ள தம் ரெடி ஆகிடுச்சுன்னு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அது ஒரு அங்கங்கே ஆரஞ்சு ஃப்ளேவரோட நம்மளோட மசாலாலேருந்து வர அந்த நேச்சுரல் கிரேவி ஃப்ளேவரோட இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ். தம் பிரியாணினா தம் பிரியாணி தான். ஸோ நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ சீரக சம்பா அரிசியில் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அரிசிலாம் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை அப்படியே பிளேட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஏர் ஃப்ரையர்லேயே சூப்பராக சிக்கன் 65 பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெசிபி லிங்க் வேணும்னாலும் மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். ஒரு சூப்பரான பிரியாணி, தம் பிரியாணி, அதுவும் சாக்கோல் ஃப்ளேவரோட ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.